ஐயனார் துணை சீரியல்ல நிலாவோட அப்பா சும்மா கட்டுக்கதையா அள்ளி விட்டாரு இல்லையா? ஆனா நிலா நான் பேசுறேன் அப்படின்னு மைக்க வாங்கி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இவரு சொன்ன மாதிரிலாம் நாங்க இல்ல. இவங்கலாம் ஒரு சாதாரண குடும்பத்த சார்ந்தவங்க தான். யாரும் பிசினஸ் மேன்லாம் இல்ல அப்படின்னு நிலா எல்லாத்தோட வேலையும் சொல்லிடுறாங்க. அதே டைம்ல அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களா நடேசன், சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியா எந்த அளவுக்கு இவங்க நல்லவங்க அப்படிங்கிறதையும் நிலா எல்லார் மத்தியிலயும் சொல்லி அவங்கள புகழ்ந்து தள்ளிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க அவங்கள எல்லாத்தையும் அவமானப்படுத்தலாம்னு பிளான் போட்டாங்க. ஆனா நிலா கடைசியில ஒரே போடா எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளிடுறாங்க. ஸோ இப்ப ஃபங்ஷனும் வந்து ரொம்ப நல்லாவே நடந்து முடிஞ்சிடுச்சு பிரச்சனை இல்லாம. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ இப்ப நிலாவும் சோழனுமும் கிளம்புறாங்க. இன்னைக்கு தான் ஃபங்ஷனே நடந்துச்சு. ஒரு 2 நாள், 1 வாரம் இருந்துட்டு தானே போகணும். அதுக்குள்ள கிளம்புறியே அப்படின்னு நிலாவோட அப்பா, அம்மா கேட்குறாங்க. ஆனா இல்ல நீங்க டக்குன்னு ரிசப்ஷன ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அதனால வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். அதனால எங்களாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க எவ்வளோ சொன்னாலும். ஸோ இப்ப வெளியில வந்த உடனே நம்ம நிலா பர்ஸ வச்சுட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு. நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் கிளம்பும் பொழுது, நிலா வீட்டுக்குள்ள போன உடனே நிலாவோட அப்பா, "ஏம்மா இப்படி உடனே கிளம்புற? நீ எப்படி அந்த வீட்டு பொண்ணா மாறுன அதுக்குள்ள?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இந்த வீட்ல இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட நம்பிக்கைய நீங்க உடைச்சுட்டீங்க. இப்ப கூட சென்னைக்கு வந்தப்ப என்னைய எப்படியாச்சும் வந்து ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்துரணும். என்னோட சுதந்திரத்த நீங்க கெடுக்கணும்னு தானே வந்து எல்லா பிளானையும் பண்ணுனாங்க. இதுக்கப்புறமும் நான் எப்படி உங்கள நம்புறது? நம்ப மாட்டேன்." அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்கும்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.